பாதகமலம் நல்லாடை முத்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி. இந்த ரீதியில் பெரிய விதமான அனுபவித்தார் திருப்பாணாழ்வார். அதெல்லாம் வேண்டாம். இதில் பெரிய பெருமாளுடைய திருக்கண் கண்களை வாட்டமில் கண்கள் மேனிங்கிற வாட்டம் வாட்டம்னா சோர்வு. பெரிய பெருமாளுடைய திருக்கண்களுக்கு சோர்வே கிடையாது. ஏன்னா அரபாவசதேவன் யாரையும் நோக்கிட்டு இருக்கான், நித்திய சூரியர்களுக்கு எங்கேயோ இருக்கான். விபவாவதாரம் என்னைக்கோ நடந்தது. ஆனால் பெரிய பெருமாள் அன்னைக்கும் இருந்தார், இன்னைக்கும் இருக்கார், நாளைக்கும் இருக்க போகிறார். அப்பேற்பட்டவருக்கு சோர்வே கிடையாது அந்த திருக்கண்களுக்கு. அது வாட்டவில் கண்கள் மீறி அந்த கண்கள்லாம் எப்போ இருந்துட்டு போயிடுது, எங்கேயோ கடாட்சிச்சுன்னு இருக்கு. ஆனால் இந்த கண் பெரிய பெருமாளுடைய திருக்கண் தான் நம்மளால் நோக்கிட்டு இப்படி இருக்கிறதுனால இந்த திருக்கண்கள் தான் வாட்டமில் கண்கள். வாட்டம் வாட்டம்னா சோர்வு, சோர்வே இல்லாத திருக்கண்களாம் பெரிய பெருமாளுடைய திருக்கண்கள். அந்த பெரிய பெருமாளுடைய திருக்கண்களுக்கும் ஒரு வாட்டம் வந்துடுது. அப்படியா? அவருடைய திருக்கண்ணுக்கு ஒரு வாட்டம் உண்டான், வாட்டம் வந்துடுது. அதாவது பெருமானார் பரமவிச்சார், பராசரப்பட்டார் பரமவிச்சார். வாட்டம்னா என்ன? கண்கள் ஒரு சோர்ந்து போச்சுன்னா வாட்டம் தானே. அன்னைக்கு அவர் சுருளம்பதே கண்ட்ரோல் இல்லையா. உடையவர் பரமவிச்சார்ன உடனே துக்கம் வந்துடுது. துக்கம் வந்ததுன்னா கண் கலக்கம் தானே, அது வாட்டம் தானே. பெரிய ஒரு நாளுக்கு உத்தேசமான துக்கம் தானே. உடையவர் நம்ம விட்டு பிரிச்சுட்டார், பெரிய ஒரு நாளை விட்டு பிரிச்சுட்டார்னா பெரிய ஒரு நாளுக்கு சந்தோஷம் இருக்குமா? பரவாச தேவனுக்கு சந்தோஷம் இருக்கும். ஆனால் பெரிய ஒரு நாளுக்கு சந்தோஷம் இருக்க முடியாது. அது வாட்டம் உண்மையாக வாட்டம் ஆயிடுது. ஒரு துக்கம் வந்துடுது, பெரிய ஒரு நாளுக்கே ஒரு துக்கம் வந்துடுது. அப்போ வாட்டம் ஆயிடுது இந்த கண்களுக்கு. அந்த வாட்டத்தை யாரு போக்கினா தெரியுமா? திருவள்ளுவர் பெருமாள் தான். பெரிய பெருமாளுக்கு ஒரு வாட்டம் வந்தது. அந்த வாட்டத்தை போக்கினது யாருன்னா இந்த நீர் சோர்வடைய வேண்டாம் பெரிய பெருமாளை, நீர் சோர்வடைய வேண்டாம் பெரிய பெருமாள் இவர் சொல்ல மாட்டார். இவர் தான் பெரிய பெருமாள். ரங்கநாதனே நீர் சோறு அடைய வேண்டாம், அவர் இங்கே நான் எம்பெருமானார் இங்கே வரவழைச்சு அவரை நான் ரட்சிச்சு கொடுக்குறேன். அதனால எம்பெருமானாரை ரட்சிச்சவர் அந்த 2 வருஷம் ரொம்ப நாள் ரட்சிக்கிறது பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஒரு விஷயம் கொடுத்து அவரை கொல்லணும்னு நினைக்கும் போது அவரை அங்கேருந்து தப்பிக்க விட்டு இங்கே ஒரு 2 வருஷ காலம் அவர் ஒரு எந்த இதுவும் வராதபடி ரட்சிச்சார்னா அப்புறம் எந்த பெருமானுக்கு ஒரு பெருமைன்னு நான் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த பெருமானை பற்றி பெருமை சொல்லணும் இல்லையோ. அதனால அந்த வாட்டமில் கண்கள் மேனி, வாட்டமில் கண்களுக்கும் ஒரு வாட்டம் ஒரு சமயம் வந்துடுச்சோ. அதனால அந்த வாட்டத்தை போக்கினவர் யாரு? பெரிய பெருமாளுடைய வாட்டத்தையே போக்கினவர் யாரு? இந்த பெருமான். அதனால இந்த பெருமானுக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. இதை நீர்காட்டு சொல்லிட்டே இது உண்மை இருக்க முடியுமா? நம்ம பெருமாளுக்கு இருக்கா சொல்லிட்டு சொல்லலாம். பெரிய பெருமாளே அனுபவிச்சுட்டு இருக்கிறவர் தான். தாயார் சன்னதியில் ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதியில் திருவள்ளுவர் பெருமாள் குன்றியாட்சி பெருமாள்னு ஒரு போட்டிருக்காங்க. ஒரு சிற்பம் இருக்கு தூண்ல, அது குன்றியாட்சி பெருமாள் தான். ஆனால் உடனே உங்களுக்கு தோணும், இப்போ ஒரு 30 வருஷமா எங்கேயோ ஒரு துர்க்கைன்னு ஒன்று இருக்கு, அது போல தான் அதுவும் இருக்கலாம். இப்போ ஒரு 30 வருஷம் 35 வருஷமாலாம் ஒரு துர்க்கைன்னு இதுபடி எல்லாரும் சுற்றிக்கிட்டே இருக்கா. அதுபோல தான் இந்த நீங்கள் சொன்ன குன்றியாட்சி பெருமாளும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குன்றியாட்சி பெருமாள்லையே அவர் சொல்லணும். அது திருவேங்கடமுடையான்னு போட்டுக்கூடாதா? அல்ல வேற அம்பீர் பெருமாள் பக்கத்திலே இருக்கிறவர், உத்தம பெருமாள் பக்கத்திலே இருக்கிறவர், அவரை போட்டிருக்கலாமே. அதனால ஸ்ரீ ரங்கநாதனுக்கே இந்த பெருமாள். ஏன்னா நம்ம ரட்சிக்கிற, அதாவது பெரிய பெருமாளுக்கே மார்க்கதர்சியாக இருந்தவர் யாரும் இவர் தான். ஏன்னா பெரிய பெருமாள் பின்னாடி திருவரங்கம்லாம் பின்னாடி வந்தது. ஆதியான விதேசம் எது? ஆதி திருவள்ளுவர். அதனால திருவள்ளுவர் பெருமாள் இந்த பெருமாளை பார்த்துட்டு தான் அந்த பெருமாளுக்கு உற்சவமோ ஒரு பிராகார மண்டபாதி அமைப்புகளோ இந்த பெருமாளை பார்த்துதான் எல்லாரும் எல்லா பெரியவாளும் சொன்னது. அதனால இந்த பெருமாள்கிட்ட அவருக்கு தேவதா விஸ்வாசம் உண்டு. யாருக்கு? பெரிய பெருமாள். தேவதா பிரதிபத்தி இந்த பெருமாள்கிட்ட உண்டு. அதை பல விதத்தில் காமிக்கிறார். ஒரு 4-5 விதத்தை மட்டும் 2 கொடுத்து சொல்லி முடிச்சுடுறேன். அதனால அந்த பெரிய பெருமாளுக்கு இந்த சித்திரை, இவருடைய திருவடி சித்திரை பெரிய பெருமாளுக்கு உண்டு. அதை காமிக்கத்தான் வேற எந்த பெருமானையும் இல்லாதபடிக்கு குன்றியாட்சி பெருமாள் அப்படின்னு போட்டிருக்கான். அதனால் குன்றியாட்சி பெருமாள் பக்கத்திலே இருக்கணும், அவரை சித்திரம் பண்ணணும். பெரிய பெருமாளுக்கு திருவுள்ளமா. அதனால தான் அங்கே குன்றியாட்சி பெருமாள் ஒரு சின்ன கோபுரமாட்டம் வச்சுட்டு இங்கே பக்கத்திலே அமைச்சுட்டு இருக்காரு. இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், துக்க போல இருக்கணும்னு சொல்லிவிடலாம். அடுத்தது திருவாபரணம். திருவாபரணம் பெரிய பெருமாள் எல்லா திருவாபரணத்தையும் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். வைரமுடி வேணா ஒருவேளை யாருக்காக கொடுப்பாரோ நமக்கு தெரியாது. வெங்கடாத்திரி கிரீடத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதை கொடுத்தாலும் கொடுப்பாரோ நமக்கு தெரியாது. ஸ்ரீ ரங்கமான பதக்கத்தை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார், தான் தான் அனுபவிச்சுப்பார். ஆனால் இந்த ஸ்ரீ ரங்கமான பதக்கத்தையே நம்ம திருவள்ளுவர் பெருமாளுக்கு கொடுத்துருக்கார், கொடுப்பார்.
ஆனால் அந்த பெரிய பெருமாளுடைய ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவாபரணத்தை இந்த புன்றையாட்ச பெருமாள் எது வேணாலும் வாங்கி சாத்திக்கலாம். இவர் ஆகிருதி பெரியவர், அதனால தான் கவச்சத்தை கொடுக்க முடியல. அவருடைய ரத்னாங்கியை கொடுத்துருவார். அந்த அந்த நம்பெருமானை விட இவர் கொஞ்சம் பெரியவர், ஆகிருதியில் பெரியவர், அதனால தான் ரத்னாங்கி அவர் கொடுக்கல. இல்லாட்டா ரத்னாங்கியை கூட கொடுத்துருவார். அப்படி அந்த திருவாபரணம் எல்லாத்தையும் எந்த பெருமாளுக்கும் கொடுக்க மாட்டார் யார் நம்பெருமாள். ஆனால் தன்னுடைய ரங்கமான பதக்கத்தை இந்த பெருமாளுக்கு சாத்தி தான் அழகு பார்க்குறார். அது இன்னைக்கு ஃபோட்டோலே இருக்கு. அதனால ரங்கமான பதக்கத்தை கொடுக்குறாரு. அப்போ இந்த பெருமாட்ட தேவதா விஸ்வாசம் இருந்தால் தானே ரங்கமான பதக்கத்தை கொடுக்க முடியும். அது இன்னைக்கும் நடக்குது. அதுவும் போட்டும். அதுக்கப்புறம் அன்னைக்கு 3வது உற்சவத்தில் 3ஆம் நாள் அங்கே ஏழ்ற வடது காவேரிக்கு திருவள்ளுவ பெருமாள். அன்னைக்கு எல்லாரும் நீங்கள் இந்த நாளாக இந்த தினமும் சேவிச்சுட்டே இருக்கோங்க. இன்னைக்கு எனக்கும் ஒரு ஆராதனைக்கு உரியவரான பெருமாள், நானும் பெரிய பெருமாள் வணங்குற பெருமாள் இன்னைக்கு வந்திருக்காரு. அதனால் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு அங்கே போய் வணங்குங்க அப்படின்ட்டு நித்தியானசந்தானம் அன்றைக்கி கிடையாது. உடையவர் சந்தியில் நித்தியானசந்தானங்கிறது ஸ்ரீ ரங்கநாதன் நடக்கிற நித்தியானசந்தானம், பெரிய பெருமாள்கிட்ட நடக்கிற நித்தியானசந்தானம். அதை நீக்கி இன்னைக்கு நானும் வணங்கக்கூடிய நானும் உங்களோட வந்துடுறேன், அங்கே வந்து நானும் சேவிக்கிறேன். அதனால் இன்னைக்கு நித்தியானசந்தானம் அவருக்கு அங்கே திருமுன்பு நடக்கணும். அதனால் அங்கே நடக்கும் காப்பிடல் பதிகம் இன்னைக்கு எல்லாரும் அங்கே சேவிக்கணும் அப்படின்ட்டு வடதில் காவேரிக்கு நம்ம எல்லாரும் போகணும், பெரிய பெருமாளே வந்துடுறாரோன்னு சொல்லும்படியா நித்தியானசந்தானம் இன்னைக்கு உடையவர் சந்தியில் கிடையாது. இந்த அனுஷ்டானம் யாராவது பண்ண முடியுமா? ஸ்ரீ ரங்கநாதனுடைய நியமனம் இல்லைன்னா உடையவர் சந்தியில் இன்னைக்கு இந்த போட்டி கிடையாதுன்னு யாராவது ஒருத்தரால் நியமனம் பண்ண முடியுமோ? அது ரங்கநாதனே உகந்தா தான் பண்ண முடியும். அதனால ரங்கநாதனே இந்த பெருமாள்கிட்ட எவ்வளோ பிரீத்தி வச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஒரு பெருமாளை வணங்குறது உண்டானா அப்படின்னு கேட்கலாம். இல்லை ராமன் பெரிய பெருமாளை வணங்கியிருக்காரு, பெருமாள் வணங்கியிருக்காரு, ஆராதிச்சிருக்காரு, அதனால தானே பெருமாள் வணங்கிய பெருமாள், அதனால தானே பெரிய பெருமாள் ஆனார். ஆனால் இவருக்கு ஒரு ஆசை, அர்ச்சாவதாரத்தை தன்னை எல்லாரும் பெருமாள்னு சொல்கிறா, பெரிய பெருமாள்னு சொல்கிறா, நமக்கும் ஒரு ஆச்சாரியன்னு இருக்கணும் அப்படின்னு திருவுள்ளம். நம்ம பிரதமாச்சாரியன்னு சொல்கிறா, நமக்கும் ஒரு ஆச்சாரியன் இருக்கணும்னு திருவுள்ளம் பற்றி தான் மணவாள மாமிகள் ஆச்சாரியாராக வச்சார். அந்த ரீதியில் நமக்கும் ஒரு ஆராதனைக்குரிய பெருமாள்னு இருக்கணும்னு பெரிய பெருமாளுக்கே திருவுள்ளம். அதனால தான் இப்படி எல்லாம் காட்டி அழகு பார்க்குறார். அதனால் தன்னுடைய திருவாபரணத்தை கொடுக்குறார். அந்த உடையவர் சந்தியில் நித்தியானந்தானத்தை அன்றைக்கி ஒரு நாளுக்கு நிறுத்தி தானும் இந்த பெருமாளை வழிபடுறாருன்னு வச்சுக்கலாம், ஆராதிக்கிறாங்க வச்சுக்கலாம். நீ பாட்டு இப்படி எல்லாம் சொல்கிறீரே, என்ன பெரிய பெருமாள் இந்த திருவள்ளுவர் பெருமாள் வந்து ஆராதிப்பாரா அப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கி ஆராதிக்கிறார். எல்லாருக்கும் பெருமாள் வந்து நேரம் பண்ண முடியுமா? எந்த காரியத்தையும் பெரியவாள்லாம் சொல்லுவாள். அங்கே ஒரு அர்ச்சக முகையினா கொஞ்சம் சொல்லுவான்னு சொல்லுவாள். இங்கே போய் என்னாச்சுன்னா கர்ப்பகிரகத்துக்கிட்ட அர்ச்சகர் ஒரு விஷயத்தை சொன்னார்னா அந்த பெரிய பெருமாளே சொன்னாப்புல, அந்த பெருமாளே சொன்னாப்புல, வாயிலிருந்து பெருமாள் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் அர்ச்சமுகைன்னு அனுசந்தித்தார். அர்ச்சமுகைன்னு சொல்கிறதுன்னு உண்டு. அந்த ரீதியில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அர்ச்சகாளில் சில பேருக்கு முறை கொடுத்துருக்காரு, இந்த பெருமாளுக்கு அர்ச்சனை இது கைங்கரியம் பண்ணும்படியா, அர்ச்சக கைங்கரியம் பண்ணும்படியா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்லலாம். ஏதோ இங்கே இருக்கிற அர்ச்சகாள் அத்தனை பேருக்கும் ஏதோ திரும்பி வந்துருத்தோம், அதுக்காக அவளை முறகாவளைக்க வச்சுருக்காங்க. அது தத்துவஸ்திதி அப்படி இருக்க முடியாது. ஒருவேளை இருக்காது, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பெரிய பெருமாளுக்கு என்ன ஆசைன்னா, எப்படி ராமன் நம்ம ஆராதிச்சு பெரிய பெருமாளாக நம்ம ஆனோமோ, அவன் ஆராதிச்சு உகந்தானோ, அந்த ரீதியில் நம்மளும் ஆராதிக்கணும். பெரிய பெருமாளுக்கு ஆசை நம்மளும் ஆராதிக்கணும். ஆனால் அர்ச்சா திருமேனியாக போயிடுத்து நம்ம இப்போ ஆராதிக்க முடியாது. அதனால் நமக்கு கைங்கரியம், கைங்கரியம் பண்ணுற அந்த அர்ச்சகாலை பற்றி இவருக்கு ஒரு ஆராதனை பண்ணால் பெரிய பெருமாளை ஆராதனை பண்ணாமல் தானே. அதனால தான் முடிஞ்சது. வேறு எந்த திருவள்ளுவர் அர்ச்சகாலை தவிர்த்து வேறு எந்த திவ்ய தேசத்து அர்ச்சகாலும் இங்கே வர முடியாது. ஆனால் பெரிய பெருமாளுடைய அர்ச்சகாட்சியர் இங்கே வந்து அர்ச்சகைக்கே அவர்களெல்லாம் இருக்குது, சில அர்ச்சகாலுக்கு. அது காரணம் என்னன்னா, பெரிய பெருமாள் தான் ஆராதிக்கணும், இந்த புன்றைகாட்சி பெருமாளை ஆராதிக்கணும்னு பெரிய பெருமாளுக்கு திருவிழம். அதை இந்த அர்ச்சக முறையான காட்டி அருள்கிறார். இப்படி வச்சுக்கிறதுல தப்பே இருக்காது. ஏன்னா இப்போ பழமையான பெருமாள் தொல்லை மாதம். அதனால் இது இன்றைக்கி நடந்தது. இங்கே இருக்கிற அர்ச்சகாலுக்கு கைங்கரியம், இங்கே அர்ச்சக கைங்கரியம் இருக்கிறதுனால பெரிய பெருமாளே தன்னுடைய அர்ச்சகாலை கொண்டு இங்கே ஆராதித்து தான் அழகு பார்க்குறார். கடைசிய ஒரே ஒரு விஷயம் ஏற்கனவே விண்ணப்பிச்சது தான், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். பெரியாழ்வார் திருமொழியில் 4ஆம் பத்து தொடங்கி தான் திவ்ய தேசத்துக்குன்னு பதிகம் ஒவ்வொரு பாட்டுத்தோறும். ஆனால் காப்பிடல் பதிகத்துக்கு விஷயமாக பெரியாழ்வார் திருவள்ளுவரை வச்சுட்டார். காப்பிடல் பதிகம் மையமான பதிகம் பெரியாழ்வார் திருமொழியில். அதுக்கு முதல் திருமொழி ஆனிரவேக்க பூச்சூட்டல் பதிகத்தில் திருவரங்கத்துக்கு 2 பாசுரத்தை அறிவிச்சிருக்கார். திருவரங்கத்துக்கு மங்களாசாதனம் பண்ணியிருக்கார். அந்த பெரியாழ்வார் 2 பாசுரத்தில் மங்களாசாதனம் பண்ணினவர்
இந்த காப்பிடல் பதியத்தை அப்படியே மங்களாசாசனம் பண்ணக்கூடாது, அப்படியே பூராவும் இந்த காப்பிடல் பதியமாக இருக்கட்டுமே திருவரங்கத்துக்கு விஷயம். ஆனால் அப்படி பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா அந்த பெரிய பெருமாளோட கூப்பிட்டுட்டார். பெரிய பெருமாள் ஏன்னா நம்மாழ்வாருடைய திருமுகஸ்தானம் தான் பெரிய ஆழ்வார். அதனால் எனக்கு மங்களாசாசனம் இதுலேயே 108 திவ்யத்திலேயே எந்த பெருமாளுக்கு முதல் மங்களாசாசனம்னா திருவரங்கத்துக்கு தான். ஏன்னா பொய்கை ஆழ்வார் தான் ஆழ்வாரில் முதல்ல அந்த திவ்ய தேசத்தை பாடினான்னு பார்த்தா 6வது பாட்டிலேயே திருவரங்க மேயான் திசைன்னு திருவரங்கத்து தான் முதல். அதனால தான் திவ்ய தேசத்துக்கு எல்லாம் வேறுபத்தான திவ்ய தேசம்னா ஆயிடுச்சு. ஏன்னா முதல் ஆழ்வார் காட்டி கொடுத்துட்டார், பொய்கை ஆழ்வார் காட்டி கொடுத்துட்டார், மற்ற எல்லாரும் அதை பத்துட்டார். அதனால் அந்த ரீதியில் இருக்கும்போது அவருக்கு இந்த முதல் ஆழ்வார் அவர் தான். முதல் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின பெருமாள் இந்த திருவரங்க மேயான் தான். அவரை விஷயமாக்கணும்னு நினைச்சிருக்கலாம் பெரிய ஆழ்வார். ஆனால் அதை தடுத்துட்டு எனக்கும் பெரியவர் ஒருத்தர் இருக்கார், நான் ஆராதிக்கக்கூடிய பெருமாள் இவர், அதனால் இந்த குதிரை காட்சியை நீ விஷயமாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டார் போல தான் இருக்கு. இல்லாட்டா பெரிய ஆழ்வார்கள் அந்த விஷயமாக்குவானே. ஏன்னா ஆழ்வார்கள் இதில் ஒரு உண்மை இம்னு ஒரு போட்டாலும் ஒரு உண்மை போட்டாலும் அது ஒரு விசேஷார்த்தம் உண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது பெரிய விசேஷம். ஒரு மங்களாசாசனம் பெரிய மங்களாசாசன பதிகம், அந்த பெரிய மங்களாசாசன பதிகமான காப்பிடல் பதிகத்தை அது பெற்றிருக்க வேண்டியவர் யாரும் பெரியவர்கள் பெற்றிருக்கணும். அப்படி வரதா இருந்ததை இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கும் பெரியவர் ஒருத்தர் இருக்க, எனக்கும் வழிகாட்டியான மார்க்கதரிசியான பெருமாள் ஒருத்தர் இருக்க, அவருக்கு இந்த பதிகம் அமையட்டும்னு அவர் விட்டு கொடுத்துட்டார். அதனால்தான் உடனே இந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பாட்டுத்தோறும் திருவள்ளரை கரெக்டாக மற்ற திவ்யதேசம் பாட்டுத்தோறும் திவ்யதேசானுங்கிறது 4ஆம் பத்து தான். திருவள்ளரை மட்டும் பண்ணியிருக்காங்க. அது பெரிய ஏதோ ஒரு கருத்து உட்கருத்து இல்லாமல் இருக்க முடியாது. அது உட்கருத்து என்ன, பெரிய பெருமாளை இந்த பெருமாளை வளர்த்துட்டார். அதனால தான் அந்த காப்பிடல் பதியத்துக்கு இந்த பெருமாளை விஷயமாக்கினார் பெரிய ஆழ்வார். இப்படி 2 காரணங்கள் இருக்கிறதுனால பெரிய பெருமாளே உகந்த பெருமாள் யாரும் குதிரை காட்சி. அதனால் அந்த குதிரை காட்சியுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். சுவாமி திருநட்சத்திரம் சொன்னார், சுவாமி எந்த திவ்யத்துக்கு போனாலும் குதிரை காட்சால் தான் சொல்லுவார். அதனால் இந்த குதிரை காட்சிட்டு அவ்வளவு ஈடுபாடு, அவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கார். அதனால் இன்னைக்கு அவர் உகந்த பெருமாள் இருக்குது குதிரை காட்சி இல்லையா. அதனால் இவர் பெருமையை, இந்த குதிரை காட்சியுடைய பெருமையை சொல்லணும் அப்படிங்கிறது தான் 2 வார்த்தை விண்ணப்பிச்சுட்டேன். அதனால் நம்ம ஆச்சாரிய சுவாமியுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் அமைய வேணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த குதிரை அவர் உகந்த அந்த குதிரை காட்சி பெருமாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் அமைய வேணும்னு பிரார்த்திக்கிறேன். நாளையிலேருந்து ஏற்கனவே சொன்ன ரீதியில் இந்த 2 மாதம் இங்கே வைபவங்கள்லாம் நடக்க போகுது. அதனால் இந்த வைபவங்கள் அப்பப்போ எல்லாரும் கலந்துக்க வேணும்னு பிரார்த்தனையோடு 3 நாள் ஆகிடுத்து. நீங்கள் கேட்டிருந்த அந்த கேட்டிருந்த அந்த பொறுமையோடு கேட்ட அந்த பொறுமைக்கு மங்களாசாசனம் அமைகிறேன். அடுத்தபடியாக சாத்தமுறை, அதுக்கப்புறம் சரியாகாத சாத்தமுறை சரியாகாத 2லையும் எல்லாரும் கலந்துக்க வேணும்னு பிரார்த்தையோடு